மர்ம காய்ச்சலுக்கு திருவள்ளூரை சேர்ந்த சிறுமி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி தரும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். பாலாஜி, மர்ம காய்ச்சலுக்கு மேலும் ஒரு சிறுமி உயிரிழந்ததா சொல்லப்படுதே, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஹேமலதா என்கின்ற சிறுமி, அதாவது பொன்னேரி அடுத்த திருவாக்கம் பகுதியில கடந்த 23ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டு அந்த சிறுமி நேசையா என்கின்ற ஒரு போலி டாக்டரிடம் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த போலி டாக்டருக்கு இப்போ தற்போது சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஒத்துழைப்பில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த சிறுமி தற்போது டெங்கு காய்ச்சலால் இறக்கப்பட்டுள்ளது என்று ஆதாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பலியின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கு. இதுல 4 பேர் அரசு தரப்புல 4 பேருக்கு டெங்கு காய்ச்சல் சொல்லியிருக்காங்க. இந்த ஹேமலதா என்கின்ற 9 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறார். திருவாக்கம் அரசு பள்ளியில் படித்து வரும் இந்த சிறுமி தற்போது டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருக்கார் என்றது சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் மூலமாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த டெங்கு காய்ச்சல் இந்த சிறுமிக்கு வந்தது என்பது சிறு நேரத்துக்கு முன்புதான் நம்ம இது உறுதி செய்யப்பட்டது. இந்த சிறுமி 29ஆம் தேதி சென்னை எக்மோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. 2 நாட்கள் மட்டுமே சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வந்த சிறுமி இன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு உயிரிழந்ததாக தெரிவித்து வருகிறது. மேலும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இந்த சிறுமிக்கு டெங்கு ஷாக் அட்டாக் உள்ளதாக உறுதி செஞ்சிருக்காங்க. பாலாஜி, தொடர்ந்து பரவும் இந்த காய்ச்சலை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்னென்ன, அது குறித்து சொல்லுங்க. அதாவது திருவள்ளூர் காவிரி ராசபுரத்தில் தொடங்கப்பட்ட இந்த காய்ச்சல் தற்போது மாவட்டம் முழுவதாக அதிகமாக பரவி வருகிறது. சில தினங்கள் முன்பு திருவள்ளூர், பொன்னேரி, கும்ரிப்பூண்டி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சலால் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது குறைந்த வாக்கில் இருந்த போது தற்போது மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலம் மேலும் கூடுதலாக மருத்துவர்களை அனைத்து அரசு மருத்துவமனைகள் போடப்பட்டு பாதுகாப்பு பணிக்காக மற்றும் சிகிச்சைக்காக ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது.